வணக்கம். என்னுடைய பேர் ஜேக்கப் சகாயகுமார். நான் வந்து காங்கேயம் கேட்ரிங் காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்கேன். வெளிநாட்டில் இருக்க உங்களுக்காக வந்து இப்போ தென்னிந்திய சமையல் உணவில் 2 டிஷ்ஷை பற்றி இப்போ நம்ம உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து செட்டிநாடு சமையல் பற்றி இல்லை நார்த் இந்தியன் சமையல் பற்றி நிறைய அங்கே சாப்பிட்ருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய நாட்டு சமையல் வந்து அங்கே ரொம்ப பிரபலமாக இருக்குது. இப்போது அதில் வந்து இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி தென்னிந்திய சமையல் வந்து இன்னும் கொஞ்சம் சில இது பிரபலமாக இருக்குது, சான்சஸ் உண்டு. அதுக்காக இந்த 2 டிஷ்ஷு வந்து அதில் நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம் உங்களுக்காக. ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் வந்து மீன் புட்டு குழம்பு. இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா பொடி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடாயை நீங்கள் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 வரமிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1 டீஸ்பூன் மிளகு. இதெல்லாம் வந்து எண்ணெயெல்லாம் இல்லாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். இது கூட 2 டீஸ்பூன் பச்சரிசி. இதெல்லாம் நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பவுடர் பண்ணிடுறோம். இந்த பவுடரை வச்சு தான் நம்ம இந்த கிரேவி பண்ண போகிறோம். இந்த கிரேவி வந்து கன்னியாகுமரி, குளச்சல், முட்டம் இந்த மாதிரி ஊர்களில் ரொம்ப பிரபலமான கறி. ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு மீன் பிடி தொழில் தான் ரொம்ப பிரதானமான தொழில். ஸோ அவங்களுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் அவங்க இப்போ டெய்லி அவங்க மீன் குழம்பு பண்ணி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு நாள் புளி போட்டு சாப்பிடுவாங்க, ஒரு நாள் தேங்காய் ஊற்றி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சில டெய்லி வந்து ஒவ்வொரு டிஷ்ஷஸாக பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் அந்த டிஷ்ஷஸில் வந்து இது ரொம்ப பாப்புலர். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்ல பவுடராக பண்ணணும். இந்த பவுடர் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மசாலா பவுடர் கிடைக்கும். இந்த மசாலா பொடியை வச்சு தான் நம்ம அந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல இந்த வடச்சட்டியில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு 1/4 கிலோ மீன். 1/4 கிலோ மீனுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேவை. ஒரு நான்ஸ்டிக் கடாயோ இல்லை நல்ல ஹெவி கடாயோ எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் கட்டாயமாக கடுகு போட்டு நம்ம இப்போ டெம்பர் பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எந்த டிஷ் பண்ணாலும், ஸ்வீட்ஸை தவிர்த்து எந்த டிஷ் பண்ணாலும் கட்டாயமாக அதில் கடுகு போட்டு தான் நம்ம தாளிச்சே ஆகணும். முதல்ல அது பிரியாணியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நான்வெஜிடேரியன் கிரேவியாக இருந்தாலும் சரி, வெஜ் கிரேவியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நம்ம கட்டாயமாக கடுகு போடணும். ஏன் கடுகு போடணும் அப்படின்னா, கடுகு வந்து நம்ம அதில் ஏதாவது விஷத்தன்மை இருந்ததுன்னா அதை கட்டாயம் முறிக்கிறதுக்குரிய இது வந்து கடுகுல தான் உண்டு. அதனால் பிரியாணி பண்ணுறவங்க வந்து பிரியாணியில் கடுகு போடுறதா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. கட்டாயமாக கொஞ்சமாவது நம்ம கடுகு போட்டு அதை தாளிக்கணும். இப்போ இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு சின்ன வெங்காயம் போடணும். நல்லா ஃப்ரை ஆக கொடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். பொதுவாக நம்ம மீன் இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டு அந்த டிஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது நம்ம குளிர்ச்சி கொடுக்குற விஷயம் சின்ன வெங்காயம். அதே மாதிரி வெந்தயம் அல்லது நல்லெண்ணெய் இதெல்லாம் வந்து இந்த மீனோ, நண்டோ, ப்ரான்ஸு இதெல்லாம் செய்கிறப்போ வந்து குளிர்ச்சி கொடுக்குற விஷயம் இதாக இருக்கிறதுனால நம்ம கட்டாயமாக இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு பண்ணணும். ஸோ நல்லா இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய், ஒரு 2 டீஸ்பூன் முழுசாக உரிச்ச பூண்டு போட்டு நல்லா ப்ரௌன் திருப்பி ஃப்ரை பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு இமீடியட்டாக நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3 டீஸ்பூன் அதில் போடணும். போட்டு அந்த எண்ணெயில் வந்து அந்த பொடி நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமேலு தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பொடி வந்து கருகிடக்கூடாது. ஸோ தீ கம்மி பண்ணிவிட்டு இதில் வந்து மீனில் வந்து முள்ளை எடுத்துட்டு
வஞ்சரம் மீன் தான் வந்து பெட்டரான சாய்ஸ். முள்ளை எடுத்துட்டு அதை வந்து நம்ம கையில் வச்சு கொத்தியோ இல்லைன்னா சாப் பண்ணியோ அதை நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம பொதுவாக இந்த நான்வெஜ் பண்ணுறப்பையும் முதல்ல அந்த ஃப்ளஷோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிற டைமில் உப்பு போட்டால் போதும். அப்போ போட்டால் தான் வந்து உப்பு நீங்கள் போடுற உப்பு வந்து அதில் அப்சார்வ் ஆகும். அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமோ நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அது அப்சார்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ உங்கள் கிரேவியில் பார்த்தீங்கன்னா கறியில் வந்து உப்பே ஏறாமல் இருக்கும், மற்றபடி கிரேவியில் வந்து ஃபுல்லாக உப்பு ஏறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக இப்போ பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. இந்த ரோஸ் கலரில் இருக்கிற மீட் வந்து ஒயிட் கலராக மாறும். அப்போ வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இப்போ தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரே ஒரு தக்காளி, சாப் பண்ண ஒரே ஒரு தக்காளி போட்டுருங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வேக போகுது இப்போ, அதனால் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இப்போ இதை வேக விடணும். அதே மாதிரி மஞ்சள் தூள் வந்து நம்ம நான் வெஜிடேரியன் சீ ஃபுட் பண்ணுறப்போ, அதாவது நண்டு, ப்ரான்ஸு, ஃபிஷ் எல்லாம் பண்ணுறப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் அந்த டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த கவுச்சியை எடுக்கும். வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்பவே வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டோம்னா அதெல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்துட்டு அந்த கவுச்சி எடுக்கிறதுக்கு உதவாது. அதே மாதிரி தான் சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி. யூஸ்வலாக வந்து சீ ஃபுட் வந்து ஈஸியாக வெந்துடும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸுக்கு மேலே அது வேக வேண்டிய தேவையில்லை. ஸோ இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமேல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அரை மூடி தேங்காயில் எடுத்த தேங்காய் பாலை இதில் ஊற்றி இந்த கிரேவியை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்புறம் சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுறோம். இது எது கூட சாப்பிட்லாம் அப்படின்னா, ஒயிட் ரைஸ் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது போக இட்லி கூடயும் இதை சாப்பிட்லாம். ப்ளஸ் சப்பாத்தி அல்லது தோசை அல்லது ஈவன் ப்ரெட்டு கூட, உங்கள் ஏரியாவில் ப்ரெட் இந்த மாதிரி கிடைக்கிறது இல்லை அப்படின்னா ப்ரெட்டு கூட வந்து இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடுங்க. இந்த கிரேவி வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸ் கூட எல்லாம் பெட்டராக போகும். மொரோவர் தேங்காய் பால் போட்டிருக்கிறதுனாலையும் இந்த பவுடர் நம்ம அரைச்சிருக்க பவுடரில் வந்து அந்த பருப்பெல்லாம் இருக்கிறதுனால யூஸ்வலாகவே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இதை ஆஃப் பண்ணி வச்சதுக்கப்புறமேல யூஸ்வலாக தானாகவே திக்னஸ் கிடைக்கும். இதை டாப் பண்ணுறது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை போட்டு அதை நம்ம முடிச்சிடலாம் கிரேவியை. ஸோ அவ்வளோதான். இந்த கிரேவி ரொம்ப ஸ்பெஷலான டிஷ். ஏன் அப்படின்னா இது கடலோர ஊர்களான கன்னியாகுமரி அல்லது திருச்செந்தூர், அந்த முட்டம், குளச்சல் இந்த ஏரியாக்கள் எல்லாம் ரொம்ப இது ஃபேமஸ். எப்படியும் ஒரு வாரத்துக்கு 3-4 தடவைக்கு வந்து அவங்க மீன் குழம்புல தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ இருக்கப்போ இந்த மாதிரி வெரைட்டியாக அவங்க சாப்பிட்டு பழகுறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சாப் பண்ண கொத்தமல்லி போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்படியே இறக்கிட வேண்டியதுதான்.